அனைவருக்கும் குரு பௌர்ணமியோட அல்லது குரு பூர்ணிமாவோட இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அற்புதமான கால சூழ்நிலைன்றது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிஷமான கால சூழ்நிலை. பொதுவாகவே இந்த மகா சிவராத்திரி, தைப்பூச திருநாள், அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பௌர்ணமி, இந்த மாதிரியான நாட்கள், அதே மாதிரி தினமும் காலையில வரக்கூட 3:20 இருந்து 4:20 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம், இந்த மாதிரியான எல்லா நேரங்களிலுமே பாத்தீங்கன்னா இறை சக்தி அப்படின்றது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது. நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலானதை பாத்தீங்கன்னா இறை சக்தின்னு சொல்றோம். அந்த இறை சக்தியிலிருந்து பிரிந்து வந்த துகள்களானது ஒரு பிக் பேங் தியரியோ இல்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து பிரிந்து வந்த கோள்களோ இல்ல அதுல இருந்து பிரிந்து வந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ 9 கிரகங்கள் சொல்றாங்க சூரிய குடும்பத்துல. இந்த சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய அண்டம் பாத்தீங்கன்னா பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பால்வெளி அண்டம் மாதிரி இன்னும் பல கோடி அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்த வரைக்கும் அது இன்னும் பார்க்க முடியாம, கேட்க முடியாம, உணர முடியாம அண்ட கோடிங்கிறார் வள்ளலார். அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேன்றார். அப்ப இன்னும் எத்தனை அண்டங்கள் இருக்கு, அதுல எத்தனை உயிரினங்கள் வாழுதுன்னு பார்க்கும்போது அது பறந்து விருந்து போயிட்டே இருக்குது. சோ மனிதர்களாகிய நம்ம வாழ்ற வாழ்க்கையை உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதுக்கு ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம்ன்றது முதல்ல என்ன? பொய்யை கடந்து உண்மைன்னா என்னென்ற அந்த உணரக்கூடிய அந்த பாதைக்கு பேர் ஞான பாதை. உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு ஞானம். அவ்வளவுதான் விஷயம். ஞானத்துக்கு இன்னும் பல விளக்கங்கள் கொடுக்கலாம். அறிவு என்பது தினமும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்வது, ஞானம் என்பது தினமும் எதையாவது நீங்கள் கைவிடுவதுன்னு சொல்லலாம். இல்ல ஞானம்னா இந்த உலகம் மொத்தமும் பொய், உண்மையானது ஒரே ஒரு பொருள், அந்த பொருள் ஆகிய அந்த மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள் ஆகியதுதான் இறைவன் அப்படின்னு உணர்றதும் ஞானம் சொல்லலாம். இங்க நமக்கு பண்றதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எல்லாமே இறைவன் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு உணர்றதுக்கு பெரும் ஞானம்னு சொல்லலாம். ஞானம் என்பது என்ன? பல்வேறு அர்த்தங்கள் அந்த ஞானத்திற்கு நாம் கொடுத்தாலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை தவிர, இறைவனை கடந்து, இறைவன் செய்வதை தவிர இந்த உலகத்தில் மிக சிறந்ததாக, மிக உயர்ந்ததாக, மிக பக்குவமாக எதுவுமே இருக்காது, இருக்கவும் முடியாதுன்றத எவன் ஒருவன் ஆழமாக உணர்ந்து விடுகிறானோ அப்ப அவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம், அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்னவென்றால், இறைவன் ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாரு, ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு தெரியல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்க, எனக்கு கவலையா இருக்குங்க, எனக்கு வலியும் வேதனை. இப்ப உங்களை மாதிரிதான் நானும் இருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம், வேதனை, மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் உங்களை மாதிரியே பாத்தீங்கன்னா லவ்ல பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, பொருளாதார வாழ்க்கையில பிரச்சனை, சினிமா துறையில பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை, பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கும். வயசு கம்மியாக இருந்தாலும் கூட அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா முன் ஜென்மத்துல நான் எடுத்த பயிற்சிகளுடைய தொடர்ச்சியின் விளைவாகவும், முன் ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியங்களின் விளைவாகவும் இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இறைவனின் கண்காணிப்பிலே இருந்த, நான் மட்டும் இல்ல, யார் செஞ்சாலும் இறைவனின் கண்காணிப்புல தான் இருப்போம். அந்த வகையில வரும்போது ஒரு காலகட்டத்திற்கு மேல இவன் இந்த தகுதியை அடைஞ்சிட்டான்னு சொல்லும் போது நாம் குருவை தேடி போக தேவையே இல்லை. நாம் செய்த புண்ணிய செயல்களின் காரணமாக குரு என்பவர் நம்மை தேடி ஓடி வந்து விடுவார். இதுதான் உண்மை. இதை எப்படி சொல்லலாம்னா, when the student is ready the teacher appears. எப்போது மாணவன் தயாராகி விடுகிறானோ அப்போது குரு என்பவர் வந்து விடுவார். when the student is truly ready the teacher disappears. ஒரு மாணவன் உண்மையாகவே தயாராகி விட்டான் என்றால் குரு என்பவர் மறைந்து விடுவார். ஏன்னா அவனே அப்புறம் குருவா மாறிடுவான். குருனா அந்த தன்மையில இருக்கக்கூடாது. நான் ஒரு குரு, நான் ஒரு உயர்ந்த தன்மைக்கு வந்துட்டேன்ற தன்மை வந்துட்டாலும் அவங்க குருவாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க இறைவன் ஒருவன் மட்டுமே பெரியவன். இறைவன் ஒருவனை தவிர இங்க யாருமே பெரியவர்கள் கிடையாது, 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 கிடையாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கடந்த நிலையில உங்களுக்கு பேசி புரிய வைக்கணும், தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். அப்படின்னா இந்த வாழ்க்கையில ஒரு மனிதனாகப்பட்டவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களிற்கு காரணம், நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் தானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்.
அதாவது இது எல்லாமே தமிழ் கலாச்சாரத்துல இருந்து போனதுதான். இப்போதைக்கு அந்த ப்ராவர்ப் அங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன். தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்ப நீங்க இன்னொருத்தனவே எப்ப பார்த்தா காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, எப்ப நீங்க இன்னொருத்தனவே குறை சொல்லிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் சென்று அடைய வேண்டிய தூரம் என்பது இன்னும் வெகு 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 தொலைவில் உள்ளது. இதுவே எப்போ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், எல்லா விஷயங்களுக்கும் இன்னொருத்தன் இல்ல, நான் தான் காரணம் எவன் ஒருத்தன் நம்ப ஆரம்பித்து விடுகிறானோ, உணர ஆரம்பித்து விடுகிறானோ, அவன் செய்த தவறை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறானோ, பாதி தூரம் தான் போயிருக்கான்னு அர்த்தம். இதுவே எவன் ஒருவன் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தன்னையும் காரணம் கூறாமல் அடுத்தவனையும் காரணம் கூறாமல், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம், அதனால இது நமக்கு நடந்துட்டு இருக்கு, நம்ம இந்த கேம்ல இருந்து எப்படியாவது எக்ஸிட் ஆகணும், அதுலதான் கான்சென்ட்ரேஷனா இருக்குன்னு இறைவா அப்படின்னு சொல்லி இறைவனை எவன் ஒருவன் சரணாகதி அடைந்து விடுகிறானோ, அப்போது திருவள்ளுவர் சொன்ன அந்த மேட்டர் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. அப்போதான் நீங்க உண்மையாவே ஞான பாதையில் ரீச் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஞான பாதையோட அந்த வாசலை என்ட்ராயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் தன்னையும் காரணம் கூறாமல் அடுத்தவரையும் காரணம் கூறாமல், இறைவனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியல, அதனால இங்க சஃபர் ஆயிட்டு இருக்கோம். நம்மளுடைய தலையாய நோக்கம், நம்மளுடைய தலையாய கடமை என்பது நாம் முழுக்க முழுக்க இறைவனை சென்றடைய வேண்டும். இந்த ஃபார்முலாவை தெரிந்து கொள்வதற்கு இறைவனின் அனுமதி வேண்டும், இறைவனின் அனுகிரகம் வேண்டும் சொல்லி எப்போது நீங்கள் மனதார அந்த ஒரு சரண்டர் ஸ்டேட்ல, சரண்டர் குவாலிட்டியில இருக்கீங்களோ, அப்போது இறைவன் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு காமிச்சிருவார். இதுதான் பெரிய ரகசியம். ஏன் முக்காவாசி மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா இது நடக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த அகங்காரத்தின் பிடியில இருக்கிறாங்க. ஆணவ மலம்னு சொல்லுவாங்க. நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், என்னாலதான் நடக்குது, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு டேலண்டடான ஆள் தெரியுமா, என்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு தெரியுமா, நான் எத்தனை புக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு இந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது கடந்து அந்த அந்த ஆணவ மலம் என்பது அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கே தவிர, ஆணவம் அதிகமாக 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 இருள் தன்மை என்பதுதான் அதிகப்படுமே தவிர, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இருள் தன்மையை விளக்குவதற்கு இறைவனின் அனுகிரகம் வெளிச்சம் என்பது தேவை. இதனாலதான் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அவரோட பாடல்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இருளை அறுத்து எனையாலும் இறைவா போற்றி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இருள்ன்ற போதுதான் உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த விஷயமும் கரெக்டா ஞாபகத்துக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இருளை நீக்குகின்ற அந்த வல்லமை, இருளை நீக்குகின்ற அந்த ஆற்றல், இருளை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை, அந்த சக்தி எல்லாமே இறைவன் கிட்ட மட்டுமே இருக்கின்றது. இப்ப நீங்க இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னா என்ன? இருள் சேர் அப்படின்றார். இருள் சேர்னா என்ன? அவர் எந்த இருளை சொல்றாரு? சம்சார பந்தம் என்னும் இருள். சம்சார பந்தம்னா சம்சாரம், பொண்டாட்டி, கல்யாணம் அப்படி கிடையாது. உலக வாழ்க்கை எனும் இருள், இந்த பூமியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த இருள். அப்போ இருள் சேர், எந்த இருள் சேர்? இந்த உலகத்தை நாம் சார்ந்து இருக்கக்கூடிய, உலக வாழ்க்கையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பிறவி எனும் பெரும் சுழற்சியில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இருள் சேர். இருவினையும் சேரா. எந்த இருவினை? நல்வினை மற்றும் தீவினை. இந்த இரண்டும் சேராது. சேரா. எப்போ சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். எவன் ஒருவன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவன் மிக சரியாக தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பணும் 100%. அது அப்படின்னா இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா இறைவன் தான் எல்லாத்தையும் பண்ணி என்னை நாசமா போக வைக்கிறார் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் செய்யும் மிகப்பெரிய தவறிற்கு அறியாமையில் நான் எங்கேயோ செஞ்ச தப்பு இன்னைக்கு என்னை நோக்கி தேடி வந்திருக்குது. கனியன் பூங்குன்றனார் இதனாலதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தம் கொடுத்து வர்றதே இல்லப்பா, அது உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்வதுன்னு இதனாலதான் சொல்றாங்க. அப்ப எவன் ஒருவன் நடக்கக்கூடிய விஷயத்துக்குலாம் நம்ம ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னா இறைவனின் பெரும் அனுகிரகத்தால், இறைவனின் பெரும் கொடையால் இந்த நன்மை நமக்கு நடக்கிறதுன்னு நினைக்கணும். எப்பயாவது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது அது உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை, அது உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்றதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு, இந்த விஷயம் நமக்கு கஷ்டம் நடக்குது, கவலை நடக்குது, ஒரு துன்பம் வருது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நான் ஏதோ ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நான் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம்னு ஹானஸ்டா உங்க மனசார நீங்க அதை ஏத்துக்கணும்.
எப்போ ஒரு மனிதன் தன்னை வந்து ஹானஸ்டா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனுக்கு வந்து சரணாகதி, இறைவனின் சரணாகதி அடைந்து அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறானோ, அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பெயரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நற்காரியங்களையும் நீங்கள் செய்யும் போது அந்த செயலுக்குண்டான இரு வினைகளையும், நல்வினை தீவினை இரண்டையும் இறைவனே எடுத்துக் கொள்கிறார். அப்ப என்ன, இந்த வாழ்க்கையை கர்மா, நிஷ்காமிய கர்மாவாக நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். செயல் செய்யணும், ஆனா செயலுக்கு உண்டான வினை என்பது இருக்கக்கூடாது. அப்படின்னா நல்ல செயல்களை தான் செய்ய வேண்டும். அந்த நல்ல செயல்களுக்கு உண்டான அனைத்து புண்ணியங்களையும், அனைத்து கிரெடிட்ஸையும் இறைவன் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்கள் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் கிட்டயோ, இல்ல தெய்வத்துக்கிட்டயோ ஒப்படைச்சிட்டு நீங்க எம்டியாவே ஜீரோலயே இருக்கணும் எப்பயுமே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க மனநிலையில ஜீரோவாவே இருக்கீங்க. ஜீரோனா மனமற்ற நிலையில இருக்கிறதுன்றது 24 மணி நேரமும் கஷ்டம். இப்போதைக்கு ஆரம்ப காலகட்டத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதுவுமே நான் செய்யல அப்படின்றத ஏத்துக்கணும். இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, அது எப்படிங்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இறைவன் ஒரு படைப்பு, இப்படி ஒரு கண்ணை படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு மூக்கு படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு நாக்கு படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு தலையை படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு கை இருக்குது, இப்படி ஒரு கால் இருக்குது. இதுக்கு நீங்க ஏதாவது மெக்கானிசம் பண்ணீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது நீங்க ப்ளூ பிரிண்ட் ஏதாவது போட்டு கொடுத்தீங்களா? கிடையாது. சரி, ஓகே. அப்ப இந்த மூச்சு காற்று இந்த டைமுக்கு இப்படி இவ்வளவு போகணும், இவ்வளவு வரணும், நீங்க ஏதாவது நீங்க கால்குலேஷன் போடுறீங்களா? கிடையாது. முடிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க எத்தனை டைம் மூச்சு விட்டீங்கன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. தூங்கிட்டு இருக்கும் போது யார் உங்க மூச்சை கண்ட்ரோல் பண்றது? சரி, தூங்கி முடிச்சோடனே காலையில இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால்குலேஷன் கொடுக்கறது யாரு? அப்ப என்ன, இறைவனின் அனுகிரகம் இல்லாமல், இறைவன்னா நீங்க இயற்கைன்னு வச்சுக்கோங்க, இல்ல பரம்பொருள்னு வச்சுக்கோங்க, இல்ல வந்து மெய்ப்பொருள்னு வச்சுக்கோங்க, இல்ல லைட் பார்ட்டிகல்னு வச்சுக்கோங்க, இல்ல அருட்பெரும் ஜோதின்னு வச்சுக்கோங்க, இல்ல அல்லான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்ல அகத்தியர், போகர், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அனுகிரகம் இல்லாம இங்க ஒரு அணு கூட அசையாது. ஏன்னா இந்த உலகத்தை கிரியேட் பண்ணதே அவர் தான். அதனால அதுக்கு பேர் எக்ஸிஸ்டன்ஸ் வெள்ளக்காரன் பேர் வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் முன்னாடியே நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை தலையெழுத்து. உங்களுக்கு எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா சொன்னா தான் நம்புறீங்களான்னு நம்ப மாட்டீங்க. என்ன சொல்றான், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றான். எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன, இருப்பு நிலை அப்படின்னு அர்த்தம். இருப்பு நிலைன்னா என்ன, அது ஒண்ணுதான் இருக்குதுங்கிறான், வேற எதுவுமே இங்க இல்லைங்கிறான். இதை உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஆன்மீகம் என்பது ஏதோ வந்து பட்டைய அடிச்சுக்கிட்டு கொட்டையை மாட்டிட்டு ஊர் சுத்துறது, யாருக்கிட்டும் எந்த சண்டை வம்பு தும்புக்கு போகாம இருக்கிறது பேர் ஆன்மீகம் இல்ல. வீரத்துறவி, விவேகானந்தருக்கு பேரே வீரத்துறவி. அவருக்கு வர மாதிரி கோபம் யாருக்குமே வராது. சத்தியத்துக்கு வரும் கோபம், எல்லாத்துக்கெல்லாம் கோபம் வராது. தேவையில்லாத விஷயங்களுக்கு வரதில்ல கோபம். ஆனா அந்த கோபத்தை நினைத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக கோபப்படுவாங்க அப்படின்னா, அவங்களை திருத்தி ஆகணும்ன்ற மனநிலையில இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, திருத்தணும்னு நினைக்க முற்படுறவங்க முதல்ல திருத்துறதுக்கு தயாரா இருக்கணும். இங்க உங்களுக்கு ஏன் இன்னொருத்தங்களை திருத்த முடியறது இல்லைன்னா, நீங்க திருத்த தயாரா இல்ல, அதனால அடுத்தவனை திருத்த முடியல. எப்போ நீங்க திருத்த தயாராகிறீங்களோ அடுத்தவனை ஈஸியா திருத்திடலாம். அப்போ இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இறைவன் மிக பெரியவன், இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான், இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன், இறைவன் தான் அனைத்து பொருட்களுமாக இருக்கிறான். இறைவனை மீறிய சக்தி உலகத்திலேயே எதுவும் கிடையாது. ஆனா இறைவனை அவ்வளவு சீக்கிரம் சென்று அடைய முடியாது. ஏன்னா அந்த இறைவனை சென்று அடைவதற்கு முதல்ல சங்கல்ப சக்தி வேணும். சங்கல்ப சக்தினா முதல்ல நீங்க முடிவு பண்ணணும். முடிவு பண்ணால் ஒழிய உங்களுக்கு முதல்ல அது கிடைக்காது. முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பாதையை நடக்க ஆரம்பிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். இடையில டயர்ட் ஆகும், வைராகியம் குறையும், பதட்டம் படப்பட போறோம், டென்ஷன் ஆகும், நல்லவங்களே கெட்டவங்க நினைக்க தோணும், கெட்டவங்களை நல்லவங்க நினைக்க தோணும், உங்க மேல உங்களுக்கே வெறுப்பு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது மைண்டோட விளையாடுற கேம் தானே. இதை கடந்த நிலையில் மனதோட விளையாடி ஒரு காலகட்டத்துக்கு மேல நீங்க ஜெயிக்க போகும்போதுதான் இறைவன் உங்களை நோக்கி பார்த்து உங்க பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார். ஒரு கட்டத்துக்கு மேல அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் 24 hours இறைவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா நீங்க நினைச்சீங்கன்னாவே அது நடக்கும். சதாசிவ பிரம்மேந்திரர்னு ஒருத்தர் சதா சர்வகாலமும் பிரம்ம நிலையிலேயே அப்படியே போயிட்டு இருக்கிறனால அவருக்கு பேர் சதாசிவ பிரம்மேந்திரன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், நல்லா புரிஞ்சு. ஒரு சங்கல்ப சக்தி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணும் அப்படின்றக்காக சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் என்ன பண்றாருன்னா, எப்பயுமே அம்மனமா தான் நடந்துட்டு இருப்பாரு. உடலை கடந்த ஞானி அவரு. உடல்ல வந்து ஒரு பொட்டு துணி கூட இருக்காது. அப்ப என்ன பண்றாருன்னா, உடலை கடந்த ஞானியன் அவரு. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு, அப்படியே அமனமா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு அரண்மனைக்குள்ள பூந்துட்டாரு அவரே அறியாம. ஏன்னா பிரம்ம நிலையில இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. பைத்தியம் பிடிச்ச நிலைன்றது வேற, பிரம்ம நிலை வேற. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
உண்மையாவே உங்களுக்கு தெரியாது யார் பைத்தியம் பிடிச்ச தன்மையில இருக்கான், எவன் பிரம்ம நிலையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு பக்குவம் பத்தாது. தொடர்ச்சியாக நீங்க பயிற்சி செய்யும் போதோ இல்ல இறைவனின் அனுகிரகம், அருளாசிகள், சித்தர்களோட அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீ உணரக்கூடிய தன்மைக்கு வருவீங்க. இப்போதைக்கு இந்த கதையை மட்டும் கேட்டுங்க. பிரம்ம நிலையில அவர் என்ன பண்றாரு, டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. டிராவல் பண்ணிட்டு டக்குன்னு அரண்மனைக்குள்ள பூந்துடுறாரு. அரண்மனைக்குள்ள பூந்தோடனே டக்குன்னு அந்தப்புறம் இருக்கக்கூடிய சைடுக்கு போறாரு. அமனமா நடந்து போனோடனே அரசனுக்கு அவ்வளவு பெரிய கோவம். எவ்வளவு தைரியம் இருந்தா பெண்கள் இருக்கக்கூடிய நான் பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த அந்த புறத்துல ஒருத்தன் வரதே பெருசு, இதுல ஒரு அம்மனமா வேற வரானேடா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் தடுத்து நிறுத்துறாரு. யார் சொல்றதையும் கேட்காம ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவரே பிரம்ம நிலையில இருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும், வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, டக்குன்னு வந்து வாள் எடுத்து ஒரே வெட்டு கையை வந்து வெட்ட போறாரு. வெட்டிட்டாரு. ஆக்சுவலா கை கட்டாயி கீழே விழுகுது, ரத்தமா போயிட்டு இருக்கு. அந்த கையையும் கவனிக்காம கண்டுக்காம அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. மிரண்டு போயிட்ட அரசனையும், சாதாரண ஆளே இல்ல போலியா, ஐயோ நம்ம வேற இந்த வேலையை பண்ணிட்டோமே, வேகமா போய் காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டு மன்னிப்பீங்க, ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க, ஒரு மிகப்பெரிய ஞானம் தெரியாம ஏதோ அறியாமையில இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு தப்பை பண்ணிட்ட, மன்னிச்சிருங்கன்னு. அப்பதான் அவர் பிரம்ம நிலையில இருந்து கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வர்றாரு. கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு, ஓ அப்படியாப்பா கையை விட்டுட்டியா, சரிப்பா ஓகேப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து ஒட்டிக்கேன்னு சொல்லி மனசுல நினைக்கிறார், வார்த்தையில கூட சொல்ல, ஜஸ்ட் வைக்கிறார். இந்த கை ஒட்டணும்னு நினைச்சா அந்த கையை எடுத்து வைக்கிறார், அந்த கை அப்படியே ஒட்டிச்சு. இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க என்ன மந்திரம் கத்துக்க, ஓம் க்ளீம் மம் மும் சம் மம் எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை. பாதம் 2 பூமாதேவி காக்க, கணுக்கால் 2 கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்க்கை காக்க, வயிறு மார்பும் வைரவன் காக்க, கழுத்தும் புஜும் கதிரவல் காக்க, முகமும் கபாலம் மும்மூர்த்தி காக்க, தேகம் முழுவதும் சங்கு சக்கரம் காக்க, கட்டு கட்டி எதிரிகளை கட்டி, ஏவலை கட்டு, பேய்களை கட்டு, பிசாசுகளை கட்டு, இந்திரன் முதல் ஈசானிய வரை கட்டு, ஓம் அம்மும் சம்மம் சிவசிவ நீ தொட்ட மொழி நான் தொட்ட மொழி 8 திசையும் 16 கோணம் என்முகமாக ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. உடற்கட்டு மந்திரம் சொல்ல தேவையில்லை. ஏன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே இருப்பான், இறைவனாகவே இருப்பான். எந்த மந்திரமும் தேவையில்ல, சங்கல்ப சக்தி போதும். சரணாகதி நிலையில் இருந்து எப்போது ஒரு மனிதன் என்பவன் கருணையோடு செயல்பட ஆரம்பித்து விடுகிறானோ அந்த எண்ணம் போதும். அந்த நல்ல எண்ணம் அங்க நடத்தி கொடுத்துரும். நினைச்சீங்கன்னா நடக்கும். ஆனா அந்த தன்மையில் இருக்கணும். இதனாலதான் கருணையை கத்துக்குங்க, கருணையை கத்துக்குங்க, கருணையை கத்துக்குன்னு வள்ளலார் தலையா அடிச்சுக்கிறதுக்கு காரணம் இதுதான். கருணையால் பெற்றேனேன்னு தான் சொல்றாரு வள்ளலார். என்ன சொல்றாரு, கருணையால் பெற்றேனே. அஷ்ட சித்திகள் வீண் எல்லாமே கிடைக்கும். ஆனா இது வெறும் சித்திகளை மட்டும் வச்சுக்கிட்டு கடின சித்தர்கள் அப்படின்ற வார்த்தையை வேற பிரயோகப்படுத்துவார் வள்ளலார் ஒரு இடத்துல. கடின சித்தர்கள்னா என்னன்னா, தலைகீழா நின்று தவம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி அதுக்கு பலன் கிடைக்கும், கிடைக்காதெல்லாம் கிடையாது. பட் அதையெல்லாம் விட உயர்ந்த நெறி, கடந்த நெறி கருணை நெறிங்கிறார். சித்தர் நெறியை விட கடந்த நெறி கருணை நெறிங்கிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த கருணையை கற்றுக்கொள்ள வேண்டும். கருணையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் மனிதன் இங்கே பிறந்துள்ளான். கருணையை கற்றுக்கொண்டால் தான் இறைநிலையை அடைய முடியும். சித்தர் நெறியில போய் இறைநிலையை அடையலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை கடந்த நிலை இன்னும் நிறைய இருக்கு, டைமென்ஷன் இன்னும் கடந்த டைமென்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, இன்னும் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டியது இருக்கு. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம். பாருங்க எத்தனை நீங்க துரியம் சைவ சித்தாந்தங்கள்ல ஒரு துரியம் தான் சொல்றாங்க, துரியம் ஒரு துரியம் இருக்குன்றாங்க. சைவ சித்தாந்தங்கள் அதோட முடிஞ்சு, அதை கடந்த நிலையில துரியமே கிடையாது. ஆனா அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய துரியங்கள் வந்து சொல்றாங்க. எப்படி, ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம். அது துரியத்தை கடந்து 3 துரியம் சொல்றாங்க. அப்புறம் சுத்த சிவதுரியம் 4வது ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் சுத்த சிவ துரியாதிதம் 5வது. 6வது அருட்பெருஞ்சோதி நிலைன்றாங்க. அங்கதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எந்த தன்மையில் இருக்கிறார் என்றால் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார். அருளானது பெரும் ஜோதியாக இருக்கிறது. அதுதான் அந்த ஸ்டேட் அடையிறதுக்கு தான் தாய்மானவர் போன்ற உயர்நிலை ஞானிகளே தவம் யோகம் பண்ணி மோட்ச முக்திக்கு போனாலும் கூட இன்னும் அதை கடந்து நிறைய நிலை இருக்குன்னு சொல்லி ஆசை வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுன்னா வெறும் ஆன்மாவால அங்க போக முடியாது. ஆன்மா மறுபடியும் எவால்வேட் ஆகணும். அது கொஞ்சம் எவால்வ் ஆகி இன்னும் உயர்ந்த கட்ட பரிணாம வளர்ச்சியில போகணும்னா அதுக்குண்டான கீ பாஸ் என்ன தெரியுங்களா, கருணையின் வடிவமாக அந்த ஆன்மா இருக்க வேண்டும். ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையின் வடிவமாகத்தான் இருக்கிறார். சாட்சாத் கருணையின் ரூபம், கருணை பொங்கும். அப்போ அந்த தன்மைக்கு நீங்க மேட்ச் ஆகலன்னா பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த டைமென்ஷன் ஓப்பனே ஆகாது. உள்ளுக்குள்ள உங்களுக்கு பாஸ் கிடையாது, என்ட்ரி டிக்கெட் கிடையாது. அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, தாய்மானவர் போன்ற உயர்நிலை நாட்களே மறுபடியும் பூமிக்கு வந்து மறுபடியும் மனித உடல் எடுத்து ஏதோ ஒரு வயதுல போய் பிறந்து பிள்ளையா பிறந்து போன ஜென்மத்துல எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த ஜென்மத்துல கண்டினியூ பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், யோகத்தை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து விட்டீங்கன்னா அதுல இருந்தா கண்டினியூ ஆகும். அதுக்கு வந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல போவோம் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ஆனா டீகிரேட் ஆகிறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குன்னா, திமிருத்தனம், அகங்காரம்,
எல்லா உயிர்களையும் துன்பப்படுத்துறது, நான்வெஜ் சாப்பிடுறது, இந்த மாதிரி பல உயிர்களை நீங்க காயப்படுத்தும் போது உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியாது. பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறாங்களே, நான்வெஜ் சாப்பிடுறவங்க முக்தி அடைய மாட்டாங்க. முக்தி அடைவாங்க, ஆனா எல்லாருமே முக்தி அடைவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவிக்காமல் எவனோ ஒருவனும் நிச்சயமாக அருட்பெரும் ஜோதி நிலையை அடையவே முடியாது, மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் கருணையை போதிப்பதற்காக வள்ளலார் வந்தார். எல்லாரும் கேக்குறீங்க, அப்புறம் அன்னை தெரசா வந்து கருணையா தானே இருந்தாங்க, ஏன் ஒளி உடல் ஆகலைன்னா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. எல்லா உயிர்களும் தன் உயிர் போல பாவிக்கணும்ல. அப்ப என்ன அர்த்தம்? உயிர் நேயம் வர வேண்டும். உயிர் நேயம்னா என்ன? எல்லா உயிர்களுக்கும் அப்படித்தானே வலிக்கும். எல்லாமே இறைவனின் ஸ்வரூபம் தானே, எல்லாமே இறைவனின் சக்தி தானே, எல்லாமே இறைவனின் ஆன்மா தானேன்னு சொல்லி வாயில இருக்கக்கூடாது, மனசுல இருக்கணும். ஒரு எறும்பு நடந்து போகுது அப்படின்னா அது இப்ப நீங்க வந்து ஒரு வாஷ் பேஷன்ல வந்து நீங்க வந்து இப்ப ஹேண்ட் வாஷ் பண்ண போறீங்க, அங்க ஒரு எறும்பு இருக்கு, இல்ல ஒரு வண்டு இருக்கு அப்படின்னா சும்மா தட்டி விட்டுட்டு கையை கழுவ கூடாது. அந்த வண்டையோ அந்த எறும்பையோ பார்க்கும் போது உங்க உள்ளம் உருகணும். என்னப்பா பைத்தியாரத்தனமா பேசிட்டு இருக்கு, லூசு மாதிரின்னு சொல்லாதீங்க. அந்த தன்மைக்கு போகணும். அந்த தன்மைக்கு போனாதான் உச்சகட்ட நிலையை அடைய முடியும். அப்ப என்ன? தவம், யோகம், ஞானம் பெற்றவர்கள் கூட அந்த நிலைக்கு போயிட்டு மோட்ச முக்தி போயிட்டு ஆஹா அதை கடந்த நிலை இருக்குன்னு சொல்லி ஆசை வந்து மறுபடியும் மனித உடல் எடுப்பதற்காக பூமிக்கு வந்து மறுபடியும் கருணையை கற்றுக்கொண்டு உடம்பில் உயிர் இருக்கும் போதே கருணையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அந்த சோலானது நல்லா எவால்வ் ஆயிரும். அது வந்து நல்ல வளர்ச்சி நிலைக்கு அடைஞ்சிடும். உள்தன்மையில வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்ப அந்த தன்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவானது பிரியும் போது உச்சகட்ட நிலையான அருட்பெருஞ்சோதி நிலையை அடைகிறது. வள்ளலார் மட்டும்தான் அடைஞ்சிருக்காரான்னு கேட்டா வள்ளல் பெருமான், நமக்கு தெரிஞ்சு வள்ளல் பெருமான் தெரியாம நிறைய பேர் அடைஞ்சிருக்கலாம். கண்ணுக்கு தெரிந்து ஒரு சில நபர்கள்லாம், மாணிக்க வாசகர் வந்து பாத்தீங்கன்னா கருணையின் ரூபமாக இருந்தவர் தான், ஏன்னா அவர் ஒளி உடல் ஆனவர் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஆண்டாள் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒளி உடல் ஆனவர் தான். பல பேருக்கு ஆண்டாள் அந்த வைணவம் வழியாக வந்தவங்க, அவங்க வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயன்மார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆழ்வார்கள் வரிசையில இந்த பெண் ஆண்டாள் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து கண்ணாடி தவ பயிற்சி பண்ணி, கண்ணாடினா வெறும் கண்ணாடி இல்ல, கண் நாடி, பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு தெரியும் அந்த கண் நாடியை எப்படி கவனிக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கண் நாடியை நம்ம கவனிக்க ஒளி உடலாகவே நாம் மாறி விடுவோம். ஸோ அந்த நிலைமை அடைஞ்சிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தன்மை அடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. இதில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? மனிதன் தன்னுடைய சக்தியை மறந்து விட்டான், இழந்து விட்டான். நம்ம வந்து வெறும் உடல், நம்ம வந்து வெறும் பேசுறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், செக்ஸ் வச்சுக்கிறோம், ஊர் சுத்துறோம், தேட்டருக்கு போறோம், இதெல்லாம் பெரிய மாயை. நீங்க யாருன்றதே நீங்க உண்மையாகவே நீங்கள் மறந்து விட்டீர்கள். உங்களுடைய உண்மையான ஆற்றலை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உங்களுடைய ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கியுள்ளது அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் மனிதர்களே கிடையாது, வி ஆர் பிளடி ஏலியன்ஸ், நாம் வேற்று கிரக வாசிகள். நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த மேட்டரை. என்னப்பா என்னென்னமோ சொல்ற அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இந்த நியூஸ் எல்லாம் காதுல ஜஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எதுவும் நம்புற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ப்ராப்பரா தீட்சையோ இல்ல பயிற்சியோ செய்யும் போது பக்குவ நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர 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 ஞானம் விசாலமாயிட்டே போக போக தான் உங்களுக்கு பல விஷயங்கள் பிடிபடும். அது வரைக்கும் பிடிபடாது. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உண்மை நீங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. 4 கண்கள் சொல்றாரு வள்ளலார். இது 2 ஊனக்கண்கள்ங்கிறார். கண்ணால பாக்குறதெல்லாம் பொய், அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? மனக்கண் அப்படின்னு ஒரு கண் சொல்றாரு. மனக்கண்ணா என்ன? ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, நினைச்சோன்னே ஒரு விஷயம் விஷுவலா ஓடுது இல்லையா, அந்த கண்ணுக்கு பேர் மனக்கண் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண், இதை சொல்றாரு. இதுலதான் பார்க்காதெல்லாம் பார்க்க முடியும், உணராததெல்லாம் உணர முடியும். இறைவனின் பெரும் கருணை கொண்டு இறைவனின் அனுகிரகம் பெற்றால் நாம் நிச்சயமாக நெற்றிக்கண்ணை திறக்க முடியும். அதை எப்படி சொல்றாரு? எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள் அப்படிங்கிறார். சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், எவ்வித தந்திரத்திலாவது திறந்து, எப்படியாவது அதை ஓபன் பண்ணிரு. எங்கேயாவது சுத்தி ஆணியை வச்சு ஓபன் பண்ணிட போறீங்க, அப்படிலாம் ஓபன் பண்ண முடியாது. அதை உணர்வு நிலையில் சரியாக பயிற்சி உபதேசம் வாங்கி பரம்பொருள் யோகம் பண்ணினா நெற்றிக்கண்ணை நிச்சயமாக திறக்க முடியும். அப்படியும் இல்லையா, வேற யாராவது மிக சிறந்த பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் வாங்கணும்னு நான் சொல்லல,
பரம்பொருள் யோகம் மிக சிறந்த பயிற்சி தான், மிக உச்சகட்ட பயிற்சி தான், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லாருக்குமே இங்க வர்றதுக்கு சூழ்நிலைகள் ஒத்துழைக்காது, இல்ல மனநிலை ஒத்துழைக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தருக்கு ரஜினியை பிடிக்கும், ஒருத்தருக்கு கமலை பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து விஷால பிடிக்கும், ஒருத்தருக்கு தனுஷை பிடிக்கும், ஒருத்தருக்கு சாம் ஆண்டர்சனை கூட பிடிக்கும், ஒருத்தருக்கு பவர் ஸ்டார் சீனிவாசனை கூட பிடிக்கும். அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுதான். சோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யாருக்கிட்ட போனா தீட்சை வாங்கணும்னு நினைக்கிறோம் அவங்ககிட்ட போய் தீட்சை வாங்கி ஆக மொத்தம் தீட்சை வாங்கிருக்கேன். தீட்சை வாங்கி பயிற்சி பண்ண ஆரம்பித்து விடுங்கள். ஏனென்றால் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேலிடிட்டி. எப்படி வந்து ஒரு சிம் கார்டுக்கு குறிப்பிட்ட பேலன்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லுதோ, அந்த மாதிரி மூச்சு முடிஞ்சிருச்சு, எல்லா மூச்சையும் சுவாசிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சகலமும் போச்சு. சத்து போச்சுன்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சத்து போச்சுன்றத செத்து போச்சுன்றாங்க. அப்ப நீங்க உண்மையான சத்து என்பது என்ன? அந்த உயிராற்றல் உள்ளே இருக்கும் போதே நீங்கள் உண்மையை கண்டுவிட வேண்டும், கண்டுவிட வேண்டும், கண்டுவிட வேண்டும். உண்மைன்ட்டு என்னதான்ப்பா அப்படி உண்மை அப்படின்னா, உண்மையாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு உண்மைதான். அதான் மெய் பொருள். மெய் பொருள்னா என்ன? மெய்னா உண்மை, பொருள்னா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அப்ப உண்மையான ஆப்ஜெக்ட் எது? இந்த லேப்டாப் உண்மையான ஆப்ஜெக்ட் இல்ல, இந்த மவுஸ் உண்மையான மவுஸ் கிடையாது, இந்த போன் வந்து உண்மையான போன் கிடையாது, எதுவுமே உண்மையானது கிடையாது. இது எல்லாம் எதை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது? அணுக்களை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அணுக்களுக்குள்ள என்ன இருக்கு? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் தத்துவம் இருக்கு. அகாரம், உகாரம், மகாரம் தத்துவம். ஜெனரேஷன், ஆபரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். அதான் காட். அப்ப இதை கடந்த நிலையில் உள்ள போகும்போது என்ன மிஞ்சது? அங்கதான் அருட்பெரும் ஜோதி. அதான் அணுவிற்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய். அப்ப என்ன? அதான் PHOTONS போட்டான்ஸ் அப்படின்னு வந்து சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதைத்தான் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கண்டுபிடிச்சு. எப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. அவர்லாம் ஒரு 1,00,000 சயின்டிஸ்ட்க்கு மேல ஈக்குவல். அவரு இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய அறிவு நிலை அண்டத்துக்கு பறந்து விருந்து சென்றுருச்சுங்கிறார். அதெல்லாம் கால்குலேஷனே பண்ண முடியலங்கிறார். அந்த தன்மைக்கு பறந்து விரிந்து போயிருச்சு. தயவு செய்து ஓரளவுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்க விருப்பப்படாம, நீங்கள் முயற்சி பண்ணாம, குருமார்களால், சித்தர்களால் உங்களை லிப்ட் பண்ண முடியாது. நீங்க ஓரளவுக்காக முயற்சி பண்ணணும். விடாம ட்ரை பண்ணீங்கன்னா தான் அவங்க கையை கொடுத்து தூக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு உயிர் பொருள், நீங்கள் ஜட பொருள் கிடையாது. ஆன்மா என்பது உயிர் பொருள். அதுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும். அப்ப அந்த உயிர் பொருள் வந்து எதை வேண்டுமானாலும் அச்சீவ் பண்றதுக்கு அதுக்கு விருப்பம் உண்டு. இப்ப இந்த நான் ஒரு உயிரா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சினிமா எடுக்கணும்னு நினைச்சா சினிமா எடுக்கலாம். இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் பார்த்து அடுத்தடுத்த ஜென்மத்துல எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் பிரதமராகனாலும் ஆகலாம். ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டதே அப்படிதான். நீ எதைக்காக விரும்புகிறாயோ நீ அதாகவே மாறி விடுகிறாய், அதாகவே நீ நிச்சயமாக ஆவாயின்றாங்க. அப்ப என்ன? நீங்கள் எதற்கு விருப்பப்படுகிறீர்களோ அதற்காக உங்களது மனம், பிராணன், புத்தி, வாக்கு அனைத்தும் செயல்படுது. அப்ப விருப்பம்ன்றதை வச்சுதான் இந்த பிறப்பு நிகழுது. இந்த பிறப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த விருப்பத்தை வைத்துதான் உங்களது ஒவ்வொரு செயல்களும் நிகழ்கிறது. அப்ப இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா இறைவனின் மீது நீங்கள் தீரா காதல் கொள்ள வேண்டும், தீரா பற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான கல்யாணம் என்பது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருக்கல்யாணம் நீங்கள் இறைவனை செய்ய வேண்டும். புருஷன் பொண்டாட்டியோ, பொண்டாட்டி புருஷனோ பண்றது கல்யாணம் கிடையாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்மாதிரி, ஃபார்முலா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம்லாம் சிற்றின்பம் ஏன் சொல்றாங்க? இதுவே இப்படி இருக்குன்னா பேரின்பம் கிடைச்சா எப்படி இருக்கும்? கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷம் ரெகுலரா நிலைக்கிறது இல்ல, 2-3 மாசத்துல போயிருது. வீடு கட்டினாலும் ஆசை, கொஞ்ச நாளைக்கு ஆசைக்கு வீட்டுல இருக்கீங்க, அதுக்கப்புறம் அது மேல இருக்கக்கூடிய சந்தோஷமும் போயிருது. அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஆசை போயிருது, அழகான பையனை கல்யாணம் பண்ணாலும் கொஞ்ச நாள் ஆசை போயிருது. பிடிச்ச பொருளை விரும்பி சாப்பிட்டாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல சலிச்சிருது ரெகுலரா சாப்பிடும் போது. அப்ப என்ன? எல்லாமே சில காலம்தான். இந்த எல்லா சிற்றின்பமும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னால் சலித்து விடுகிறது, போர் அடிச்சிருது உங்களுக்கு. அப்போ நிலையான மெய்ப்பொருளை நீங்கள் எப்போது பற்றுகின்றீர்களோ, இதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? பற்றணும். எந்த பற்ற பற்றணும்? பற்றற்றான் பற்றதான் பற்றணும். பற்றற்றான் பற்றுனா எது? பற்றே இல்லாதவன் பற்று. பற்றே இல்லாதவன் யார்? அருட்பெருஞ்சோதியாகிய அந்த இறைவன் கருணையின் ரூபமாக இருக்கிறான். அதனால அவனுக்கு பேர் தனி பெரும் கருணையா. கருணை தான் இறைவன். அதனால அன்பே சிவம், அன்பே கடவுள்னாங்க. அப்போ பற்றற்றான் பற்று என்பது கருணையின் வடிவாக பற்றே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இறைவனாகிய, அந்த மெய்ப்பொருளாகிய, அந்த இயற்கையாகிய, அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவன் தான் உண்மையான பற்றற்றான் பற்று.
அந்த பற்றற்றான் மேலதான் நீங்க பற்று வைக்கும் போதுதான் உங்களது கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். செய்த செயல் என்று ஒன்று செய்தால் வினை என்ற ஒன்று வரும். வினை என்ற ஒன்று வந்தால் அதை நீங்க அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது இன்னும் பல ஜென்மங்கள் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த உடம்பில் உயிர் இருக்கும் போதே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கும் போதே, கெட்ட பழக்கங்கள் அதிகமா நம்ம சிக்கிக்காம இருக்கும் போதே, எதுக்கும் நம்ம அடிக்ஷன் ஆகாம இருக்கும் போதே, இந்த கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டிவ்ல இருக்கும் போதே, வேணுங்கிற அளவுக்கு எந்தவித உலகப்போர் வராம இருக்கும் போதே நாம் உண்மையை உணர்ந்து விட வேண்டும், கருணையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் மனித உடல் எடுத்ததே கருணையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் மனித உடல் எடுத்துள்ளோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளை ஏலியன்ஸ் சொல்றேன்னா, மனித உடல் என்பது பொய், நம்மை ஏமாற்றுகிறது. மனித உடலை பார்த்து பார்த்து ரொம்ப ஒருத்தன் பில்டப்பா பேசுறாருன்றக்கா இவர் ஏதோ பெரிய ஆள் நினைச்சுக்கிறீங்க. ஆனா அந்த மனசு எப்படி செயல்படும்ன்றது மனசை படிச்சவனுக்கு தான் தெரியும். அது சீப்பான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யோசிக்கும், சீப்பானதெல்லாம் செய்யும். அப்படிலாம் யோசிக்கும் போது அதை கண்டுக்காம இருக்கிறவன் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரியறான். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பதட்டம் படபடப்பு போடுறவன், கொஞ்சம் சீன் போடுறவன், அதுக்கு ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்றவன் தப்பான ஆளா தெரியறான். ஆனா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரிதான். எக்ஸ்பிரஸ் பண்றவனுக்கு ஒரே மாதிரிதான் மனம் வேலை செய்யுது, எக்ஸ்பிரஸ் பண்ணாதவனுக்கு ஒரே மாதிரிதான் வேலை செய்யுது. என்ன இவன் கண்ட்ரோல்ல இருக்கான், அவன் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவன் பேர் ஞானி. ஏன்னா மனம் அடங்கிருச்சு, மனம் ஒடுங்கிருச்சுன்னு அர்த்தம். மனமும் எப்ப மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒடுங்கி அடங்கி ஒரு நேர்கோட்டுக்கு வந்துருச்சோ அப்போது அவன் இறைநிலையை பெற்று விட்டான் என்ற அர்த்தம். இதான் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் செம்மையாகிறது தான் இவ்வளவு பயிற்சி. மந்திரம் சொல்றதே மனம் செம்மையாகிறது. செம்மையாகிறதுனா என்ன? மனமற்ற நிலை, மனோநாச நிலை கடந்து ஆன்மா பரிசுத்தமா இருக்கணும். அப்ப இந்த நிலைக்கு தான் அவர் ரொம்ப கிளியரா மீன் பண்றாரு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அடுத்து மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், பிராணாயாமம் வேணாங்கிறாரு. மனசு செம்மையா இருக்குதான் அதுவே பண்றது. அது பண்ணிட்டு நீ அது அடங்கிருச்சுன்னா எதுக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், வாசி யோகமே தேவையில்லைங்கிறாரு. மனம் பக்குவப்படுறதுக்கு தான்ப்பா வாசி யோகமே. மனம் பக்குவப்பட்டுருச்சுன்னா எதுக்கு உனக்கு வாசி? மனம் பக்குவப்படுறதுதான் அந்த வேலையை நம்ம செய்யறது. அதுக்காக நீ உடனே மனம் எனக்கு பக்குவப்பட்டுருச்சுன்ற தன்மையில நீ இருக்கக்கூடாது. மனம் இப்படிலாம் ட்ரிக் பண்ணும், மனம் இப்படிலாம் தந்திரம் பண்ணும், மனம் இப்படிலாம் விளையாடும். ஃபைனலா நீ என்ன சொல்றாரு? மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனம் செம்மையாகிறதுக்கு தான்ப்பா இவ்வளவு வேலை செய்யறோம். மனம் செம்மையாகிறதுக்கு தான்ப்பா எல்லாத்தையும் கடந்த நிலையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனம் செம்மையாயிடுச்சுன்னா எல்லாமே உன் வசம் ஆகிவிடும். ஏனென்றால் மனம் பக்குவப்பட்ட ஒருத்தனுக்கு மனமற்ற நிலைக்கு எப்பெல்லாம் போயிட்டு வரானோ அப்பெல்லாம் அவனது எண்ணங்கள் செயலாக மாறும், நினைத்தது நடக்கும், அனைத்தும் சித்தியாகும். இதனாலதான் மேஜிக், சூப்பர் பவர், சித்தி, முத்தி அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மனம் ஒரு மந்திரச்சாவி. அந்த மனசு எப்படி செயல்படுதுன்ற அந்த பக்குவத்தையும் தத்துவத்தையும் நாம் புரிந்து உணர்ந்து கொண்டோம் என்றால் அனைத்தும் கண்ட்ரோல் வந்துடும். இது எப்படி கொண்டு வரலாம்? தவம், தான தர்மம், அது போக சரணாகதி நிலை, இதை கடந்த நிலையில கருணையோடு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை. இதை ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனம் பக்குவம் அடையும். போன ஜென்மத்துல நாயா, பேயா, கழுதையா, குதிரையா, மனுஷனா கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ரொம்ப கேவலமான ஒஸ்ட் கேரக்டரா நம்ம வாழ்ந்து பல பதிவுகள் உள்ள இருக்கிறதுனால என்ன டேட்டா உள்ள இருக்கோ அதைப்படிதான் செயல்படுவீங்க நீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கலாம்னா, இப்ப நீ வீட்டை விட்டே வெளியில வராத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்கு நீ வெளில வா, ஊர் சுத்தி என் கூட அப்படின்னா உங்களால வர முடியுமா? ஏன்? வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்ற டேட்டா உள்ள இருக்கு, அதன்படிதான் செயல்படுறீங்க. ஒரு சில பேர் வீட்டுல இருக்கிறதே பிடிக்காது, வெளியே தான் சுத்திட்டு இருப்பான். அவனை போய் வீட்டுல ஒரு 10 நாள் உட்காரனா போடா லூசு போயிடல, நான் எப்ப 10 நாள் உட்கார வெளியிலேயே தான் சுத்திட்டு இருப்பான். ஏன்? உள்ளுக்குள்ள அந்த டேட்டா அப்படி இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க? பாதி நாள் வெளியே இருப்பாங்க, பாதி நாள் வீட்டுல இருப்பாங்க. அந்த டேட்டா அப்படி இருக்குது. இன்னும் சில பேர் என்ன இருப்பாங்க? காட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? வேலையே கதின்னு இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? தவமே கதின்னு கிடப்பாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க? பைத்தியம் குடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஒரு வேலையும் இருக்காது, பில்டப் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மனம் இன்னும் பக்குவப்படவில்லை என்று அர்த்தம். என்ன டேட்டா இருக்கு அந்த டேட்டா படி உடம்பு செயல்படுது. செயல்படும் போது பிராணசக்தி போகுது, மூச்சு காத்து போகுது, உயிர் போகுது, உயிராற்றல் போனோன்னு செத்துறாங்க. செத்தோடனே பக்குவப்படாத மனம் எதுல முடிச்சதோ அதுல இருந்து கண்டினியூ ஆயிட்டு வருது. இதுல ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருந்தான் அப்படின்னா டீகிரேட் கூட ஆகி போலாம். மனித உடல்ல இருந்து மறுபடியும் டீகிரேட் ஆகி நாயாவோ, பன்றியாவோ, கழுதையாகவோ, குதிரையாகவோ பிறந்து மறுபடியும் மனித உடல் கிடைக்கலாம், கிடைக்காம போலாம். அது நீங்க அந்த தன்மையில வாழக்கூடிய அந்த பக்குவ நிலையை நீங்கள் பொறுத்தது. அப்ப இதுல நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இந்த வாழ்க்கையில மனிதன் என்பவன் பிறந்தது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான். என்ன நோக்கம்? அவன் இறைவனை சென்றடைய வேண்டும். இந்த உண்மை புரியாமல்
சம்பாதிக்கிற பணம் தான். நான் பணம்லாம் உங்களை சம்பாதிக்க வேணானே சொல்லலை, நல்லா சம்பாதிக்க வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனா டெய்லி நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா டெய்லியும் தான தர்மத்துக்கு நீ ஏதாவது செலவிடுங்கள். முதல்ல எதிர்பார்ப்போட கூட பண்ணுங்க, எனக்கு என்ன நல்லது நடக்கும்னு கூட பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே ஹேபிட்டா மாறி அதுவே உங்களுடைய பழக்க வழக்கமா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது, நீங்களா கொடுத்துட்டு இருப்பீங்க. எப்போ வந்து உங்க உடல் உழைப்பை பயன்படுத்தி இறைவன் அனுகிரகத்தோடு இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, இந்த உலகத்துல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறீங்க, என்ன எடுக்கிறீங்க, பணம்ன்ற ஒண்ணு எடுக்கிறீங்கன்னா கூட அது எங்க இருந்து வருது, என்னதான் உடல் உழைப்பா இருந்தாலும் வெளியில இருந்து ஆக்சிஜன் உள்ள இழுத்துக்கிறீங்க, வெளியில இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிட்டு தான் உடம்பை பாதுகாக்கிறீங்க, அது போக வெளியில இருக்கக்கூடிய நாலேஜ் தான் கலெக்ட் பண்றீங்க, எல்லாமே வெளியில 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 இருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்க என்ன திருப்பி கொடுக்குறீங்க? இதனாலதான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நீங்க எப்போ வந்து இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்ன்ற தன்மையோட நீங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, கொடுக்கனா அதிகமான உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுட்டு தான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு யாரும் பட்டினத்தார் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு போற அளவுக்கு இன்னைக்கு யாரும் புத்தர் கிடையாது. கால சூழ்நிலைன்ற ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கிட்டு மீதியை தாராளமாக தினமும் நீங்க முதல்ல கொடுத்து பழகுங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டாருன்னா, தம்பி எனக்கு மட்டும் ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய் எனக்கு வந்து ரெகுலரா இன்கம் வர மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் வந்து அப்படியே மக்களுக்கு வாரி வாரி செய்வேன் தம்பி. முக்காவாசி பேர் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கீங்க இந்த மனநிலையில. நான் அவர்கிட்ட கேட்டேன், கிளிப்பீங்க அப்படின்னு. அவர் கடுப்பாயிட்டு, என்ன தம்பி இப்படி நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் நல்லா செய்வேன் தம்பின்னாரு. இப்போ உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். பார்த்துட்டு என்ன ஒரு 300 ரூபா இருக்கும் அப்படின்னாரு. இந்த 300 ரூபாயில எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு தானம் தர்மம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சாரு, எதுவுமே பண்ணல. நேத்து எவ்வளவு இருந்தது உங்ககிட்ட, ஒரு 1000 ரூபா இருந்தது, அதுல எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்ல யாருக்குமே வாங்கி தரல. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்ல யாருக்குமே பண்ணல. சரி போன மாசம் சம்பளம் வாங்கினீங்களான்னு கேட்டேன். வாங்கினேன். எவ்வளவு சம்பளம், 35,000 ரூபாய் வாங்கினேன். டிடிஎஸ் எல்லாம் போக எவ்வளவு வந்தது, 33,000 சம்திங் ஏதோ வந்தது. அதுல எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க? தம்பி எனக்கு குடும்ப கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் இன்னும் ஏகப்பட்ட கடன்ல இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய நான் சேர்த்து வச்சாதான் கொடுக்க முடியும். இங்கதான் மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தர்ம தேவதை என்பவள் எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுக்குறீங்கன்றத பார்க்கவே மாட்டா. தர்ம தேவதை எதை பார்ப்பாள் என்றால் இவங்க கொடுக்குற மனசு இருக்கான்னு தான் பாப்பா. எல்லாரும் வாயில தான் சொல்றீங்க, மனசு இருந்ததுன்னா எல்லாரும் கொடுத்துருப்பீங்க, நீங்க இருக்கிறதே கொடுத்துருப்பீங்க. வெறும் 1 ரூபாய் நீங்க பெரும் மனசோட கொடுத்தாலும் 1 ரூபான்றது பாக்குறவன் கேவலமா பார்த்தான், அந்த மனசைத்தான் இறைவன் நோட் பண்றான். அந்த மனசு வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. மூலம் புரிஞ்சுக்குங்க. எத்தனையோ கல்ஃப் கண்ட்ரிஸ் ஏன் இவ்வளோ செல்வம் கொளித்த நாடா இருக்கு, ஏன் இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறான் சொல்லுங்க. காரணம் என்னவென்றால் அந்த இஸ்லாம் மார்க்கத்துல நபிகள் நாயகம் ரொம்ப அழகா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி சூப்பரா வச்சுட்டு போயிட்டார். காலையில 3 மணிக்கு எந்திரித்து தொழுக சொல்லி இருக்கிறார். அது என்ன மாதிரியான ஒரு டைம் தெரியுமா, பிரம்ம முகூர்த்த டைம். அந்த நேரத்துல கேட்கும் போது இறைவன் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும், உடல் வந்து சீக்கிரம் கிளென்ஸ் ஆகும். ஏன் செல்வம் கொலிக்குது அந்த மாதிரியான நாடுகள்னா இறைவனை மட்டும்தான் நினைப்பாங்க, வேற யாரையும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இறைவன் மேல அப்படி ஒரு பற்று இருக்கு. எவ்வளவு வேலை இருந்தாலும் இறைவனை வந்து விடவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் விட மாட்டாங்க. இந்த மீம்ஸ் சேனல்ஸ்ல மீம் இதுல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, பக்ரீத் அன்னைக்கோ இல்ல வந்து ரம்ஜான் அன்னைக்கோ ஏதோ ஒரு நாளை அன்னைக்கு அவங்க ஃபாஸ்டிங்ல இருக்காங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எதையும் சாப்பிட மாட்டாங்க. அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன், இறைவன் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பற்று பெருங்கருணைய அந்த மார்க்கத்துல அவங்க ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படிதான் இறைவன் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், இறைவனை தான் நீ கும்பிடணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லும் போது அவன் மனம் பக்குவப்பட்டு விடுகிறது. இறைவன் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் பண்ணல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் இறைவன். நட்டக்கல்லு பேசுவோம் நாதன் உள்ளே இருக்கையில்றாங்க. அப்ப என்ன, இறைவன் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு, அதை நீங்க கண்டுக்கல. அப்ப நீங்க மனம் பக்குவப்படும் போது இறைத்தன்மை வெளிப்படும். இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து தண்ணியை நீங்க கொதிக்க வைக்கும் போது அது நீராவியாக மாறி விடுகிறதோ, மொத்த தண்ணியை நீங்க ஹீட் ஏத்திட்டீங்கன்னா மொத்த தண்ணியும் கடைசியில எவாபரேட் ஆகி நீராவியாக மாறிவிடும். அதுபோல உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனசை சுட்டு பொசுக்கிட்டீங்க, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கு கிளம்புறாரு. ஆங்காரம் என்பது என்ன, மனசுதான். அந்த மனசை பக்குவ நிலை கொண்டு தத்துவ விளக்கங்களை கொண்டு உபனிஷத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசத்தையோ இல்ல தீட்சை பெற்றோ இல்ல பயிற்சி பெற்றோ இல்ல கருணை வழி, எத்தனை வழி இருக்கு, ஏதோ ஒரு வழியாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ல. பண்ணும்போது மனம் என்பது பக்குவ நிலைக்கு செல்கிறது. மனம் எப்போது பக்குவ நிலைக்கு சென்று விடுகிறதோ, மனம் அமைதி பெறும் போது ஆன்மா வெளிப்பட்டு விடும். எப்படி தண்ணி எவாபரேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீராவியா மாறி கரைஞ்சிருதோ, அந்த மாதிரி மனம்
அமைதி நிலைக்கு போகும்போது இறைவன் தானாகவே வெளிப்பட்டு விடுவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இறைவன் வெளிப்பட்டாருன்னா என்ன பண்ணுவார்? எல்லாமே பண்ணுவார். அவரால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஓப்பனா இப்ப நான் சொன்னேன் ஏதோ பேய் பிசாசு கதை சொல்ற மாதிரி இருக்கும். பல விஷயம் உண்மைக்கு வந்து புறமானதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பகுத்தறிவுன்ற பேர்ல பேசுறீங்க. பகுத்தறிவுன்றது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அறிவு முதிர்ச்சி பெறாத நிலை பகுத்தறிவு, அவ்வளவுதான். அறிவு முதிர்ச்சி பெற்று நல்ல நிலையை அடைஞ்சிருச்சு, உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு இங்க பண்றதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, இறைவன் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காருன்றது தெரிஞ்சிடும். அந்த பக்குவ நிலை வர்றதுக்கு தான் இங்க இவ்வளவு பஞ்சாயத்து. அந்த பக்குவ நிலை கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு விஷயம். நீங்க கிடைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் சரியா பயன்படுத்தி கொள்ளாமல், கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ளாமல், நீங்க கிடைக்கக்கூடிய இந்த மனித உடல் கிடைக்கிறதே கஷ்டம்ன்றாங்க அவையார். அரிதறிது மானிடராய் புறத்தில் அரிதுன்றாங்க. மனுஷனா பிறக்கிறதே கஷ்டம் பண்றாங்க. ஞானிகளோட வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன சாதாரண வார்த்தைகளா? ஒரு வார்த்தை சொன்னாவே பொக்கிஷம். அப்ப அரிது கஷ்டம்ன்றாங்க. யார்? ஞானியே கஷ்டம். ஔவையார் போன்ற ஞானியே கஷ்டம்ன்றாங்க. அப்ப ரெண்டாவது வேற அரிது போடுறாங்க. அரிது அரிதான். எது? மானிடராய் பிறத்தல் அரிதான். அடேங்கப்பா, மனுஷ உடம்பு கிடைக்கிறதே கஷ்டம்ன்றாங்க. அப்புறம் அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் இது. கூன் இல்லாம குருடு இல்லாம செவிடு இல்லாம ஆண் தன்மை இல்லாம பெண் தன்மை இல்லாம கரெக்டா இப்படி எல்லாம் நீ இந்த பிரச்சனை இல்லாம பிறகு இன்னும் கஷ்டம்ப்பா. இன்னும் உடம்புல உனக்கு நோய் இல்லாம வாழ்றது மிகப்பெரிய கஷ்டம்ப்பா. இது இப்படி நீ பிறந்திருக்குன்னா சரியா பயன்படுத்திக்கப்பான்றாங்க. அப்போ திருமூலர் என்ன சொல்றாரு? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். அப்ப என்ன? உடம்ப சரியா பார்க்கலன்னா உயிர் என்பது அழிந்து விடும். ஏன்னா உயிர் என்பதை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் பேராற்றல் தான் இந்த உடம்பு. இந்த உடம்பை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்விக்கு பேர் தான் மெய்ஞான கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி. ஏன் வந்து தன்னை உணரணும், தன்னை அறியணும்னு சொல்றாங்கன்னா, தான் என்றது ஒன்றும் இல்லை, எல்லாமே மாய தோற்றம் தான். நமது மனம் தான் இவ்வளவு நாள் விளையாடிட்டு இருந்தது, பொய் சொல்லிட்டு இருந்தது, நான்ற ஒன்ன வச்சு அது கேம் விளையாடிட்டு இருந்தது. அப்போ இறைவன் தான் எல்லாத்தையும் செய்யறான்றது தன்மைக்கு நீங்க போகும்போது எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது இறைவன் மேல பெரிய மரியாதை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் குறைந்து மன நிம்மதியை சந்தோஷத்தை உணர்வீர்கள். அப்பதான் மன இறுக்கத்துல இருந்து வெளிப்பட முடியும் உங்களால. நீங்க இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் நிச்சயமாக ஞான வாசலை சென்றடையவே முடியாது. இதனாலதான் ரமண மகரிஷி வந்து ஒரு வார்த்தை ரொம்ப சூப்பரா சொல்லுவாரு. இந்த உலகம் மொத்த பிரபஞ்சமே மிக மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த அந்த தெய்வீக சக்திக்கு உட்பட்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே மனதை அடக்குவதற்குண்டான ஒரு மாபெரும் வழி இறைவனை சரணாகதி அடைவது மட்டும்தான், இறைவனை நம்புவது மட்டும்தான் சொல்றார். அந்த இறைவனை நம்பி எப்ப 100% அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும் தெரியுமா? சாதாரணமாலாம் வராது. ஏன்? இறைவன் எங்க இருக்கிறாரு? எங்கேயுமே இல்ல. அந்த ஆளை நம்பி எங்கடா பொறுப்பை புடைக்கிறது? எவரும் லூஸ் மாதிரி நைட்டு உட்காந்து பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கிறானே, உண்மை மாதிரி இருக்கு பொய் மாதிரி இருக்கு, எங்க போய் நான் சரண்டர் ஆகுறேன்? இதுக்குனாலதான் இது பேர் மறைபொருள்னு வச்சாங்க. இதுக்கு பேர் என்ன? மறைபொருள். மறைபொருள்னா என்ன? எல்லாமா இருக்கும், ஒண்ணு இல்லாமே இருக்கும், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும், ஆனா தெரியாது. அதுக்காக இல்லைன்னு அர்த்தமா? அதனாலதான் அதற்கு பேர் மறைபொருள். அப்ப என்ன? மறைபொருளானது எல்லா இடத்திலேயும் இருக்கின்றது. அதே மறைபொருள் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மறைபொருளை நம்பணும். முதல்ல சும்மாலாம் வராது நம்பிக்கை. நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க கடவுள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சத்தியமா கடவுள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா உலகம் இவ்வளவு பெருசா இருக்கு, சம்பாதிக்கணும், புருஷன் பொண்டாட்டி உண்மை, குழந்தை குட்டி உண்மை, வேலை வெட்டி உண்மை, பணம் காசு சம்பாதிக்கணும், இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது இவன் என்னடா இதை சொல்றான், இதெல்லாம் நம்பணுமா? பெரிய பெரிய ஆளுங்க சொல்லியே நம்பல, நான் சொல்லியா நம்ப போறீங்க? நீங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டு கிளம்பி விட்டேங்கிறார் வள்ளல் பெருமான். அவரே கடை விரிச்சு ஒரு ஆள் கூட போகல, நான் சொல்லியா கேட்க போறீங்க? இருந்தாலும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளினாலும் ஏனைய குருமார்கள் அருளினாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உங்களுக்கு கிளியரா பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே கரை தேறி விடுங்கள். எப்ப இந்த உடல்ல உயிர் இருக்கும் போதே நீங்க கரை தேரவில்லையோ அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பிறவி எனும் பெரும் சுழற்சியில் சிக்கி தவிப்பீர்கள். இதனால திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு தத்துவ விளக்கம் பாருங்க. இந்த பிறவி என்பது பெரும் கடல்பா, பெரும் கடல்ங்கிறார். வெறுங்கடலே நீந்த முடியாது முதல்ல உங்களால. இதுல எங்க போய் பெரும் கடலை நீந்துறது? சமுத்திரத்தை எங்க போய் நீந்துவீங்க? இருந்தாலும் சொல்றார் பெரும் கடலாம்.
வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் விஷயம் இல்லாம எழுத மாட்டாங்க ஞானிகள். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். எவன் ஒருத்தன் பிறவி என்பது பெரும் கடல்ன்றத புரிஞ்சுக்காம இது உண்மை நினைச்சு மறுபடியும் பணத்துக்கு முக்கியத்துவமே கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறானோ அவன் மாட்டிக்கொள்வான் இந்த சம்சார பந்தத்தில் சொல்றார். சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளலாரோட மிகப்பெரிய ஃபாலோவர். வல்லநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துல வல்லநாட்டுல இருக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவேர் புண்ணியம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? பணம் தான் எனக்கு முக்கியம் ஓடும்போது அந்த பணம் வந்து எத்தனை வட்டிக்கு வாங்கி கொடுக்குறான்னு பார்க்க மாட்டீங்க. பணம் தான் முக்கியம் பார்க்கணும், அவன் என்ன கஷ்டத்துல இருக்கான்னு பார்க்க மாட்டீங்க. பணம் தான் முக்கியம் நினைக்கும் போது அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவனுடைய மனநிலை, அவனுடைய வறுமை, அவனுடைய உடல்நிலை எதையும் பார்க்க மாட்டீங்க. பணம் வந்தா போதும்னு சொல்லி குதிரை கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருப்பீங்க. இதனாலதான் பணத்தின் ஆணிவேர் பாவம். பாருங்க எவ்வளவு தெளிவா எழுதிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தான் பக்குவம் பத்த மாட்டேங்குது. அவங்க எல்லாம் கரெக்டா எழுதிட்டு போயிட்டாங்க. அடுத்து மெயினா கேளுங்க, குணத்தின் ஆணிவேர் புண்ணியமா. குணம்ன்ற ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன? என்னதான் நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா பணம் வேணும்னு இருந்தா கூட ஒருத்தன் சூழ்நிலை சரியில்லைன்றப்போ அவனுக்கு வேற எந்த வகையில உதவலான்னு பாப்பீங்க, அவனுக்கு வேற எந்த வகையில கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு பாப்பீங்க, இல்ல வேற யாருக்கையாவது கான்டாக்ட் கொடுத்து அவனை எப்படி வளர்த்து விடலான்னு பாப்பீங்க. வளர்த்து விட்டா நம்ம மதிக்காம போயிட்டா என்ன பண்றது மனசு கேட்கும். அவன் வளர்ச்சி அவன் பார்க்கறான், இறைவனுக்கு அவனுக்கு உண்டானது. நம்ம வேலை கை காட்டுவது மட்டும்தான். இறைவன் செய்ய சொன்னார் செஞ்சென்ற தன்மையில் இருக்கும் போது இந்த அகங்காரம் உங்களை வந்தடையாது, இதற்குண்டான புண்ணியமும் உங்களை வந்தடையாது. மொத்த புண்ணியத்தை இறைவன் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ மிக பெரும் கொடை பொருட்களை அப்போதுதான் கொடுப்பார். கொடை வாரி வாங்கி வாரி வாரி வழங்குவார். இறைவனின் கருணையெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த குரு பூர்ணிமான்றது சாதாரண விஷயமே கிடையாது. மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஸோ இதுல இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 2379 பேருக்கு மேல வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. இது போஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயாராகிக்கங்க. வீட்டில் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது கீழே வந்து ஒரு விரிப்பு ஒன்று இருந்தது அப்படின்னா ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு அந்த விரிப்பு மேலே உட்காந்துக்குங்க. ஏன்னா வெறும் தரையில் உட்காந்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்றக்கூடிய உடம்பிற்கு ஏற்றக்கூடிய ஹீட்டு மொத்தத்தையும் உங்களுடைய பூமாதேவி, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து பூமாதேவி உறிஞ்சுக்கும். அதனால இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஹீட் தேவை. அதனால சுத்த உஷ்ணத்தை ஏற்ற போறோம். இப்போ ஒரு சிறிய பயிற்சி மாதிரி தெரியும், ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. இது பரம்பொருள் யோகம் பயிற்சி கிடையாது. இதை எதுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மெயினா அப்படின்னா, இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குருமார்களுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் வந்து நமக்குள்ள வந்து இறங்கும். லாஸ்ட் டைம் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜூம் கிளாஸ்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தீட்சை கொடுத்து அப்புறம் சில பல பயிற்சிகள் குண்டலினி பயிற்சி பரம்பொருள் யோகம்லாம் கொடுக்க முடிஞ்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண முடியாம போச்சு. ஏகப்பட்ட பேருக்கு இது வந்து கொண்டு போய் கொடுக்க முடியாம போச்சு. ஸோ அதனாலதான் இந்த டைம் எல்லாரும் பலன் அடையணும், எல்லாருக்கும் இந்த பலன் போய் சேரணும்ன்ற வகையில ஸ்ட்ரெயிட்டா வந்து யூடியூப் லைவே வந்துட்டு அது ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு அற்புதமான நேரம் இது. அதனால உங்ககிட்ட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, கீழே சுத்தமா உட்காரவே முடியல, உடம்புல பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து முதுகு தண்டுல ப்ராப்ளம் இருக்குன்றவங்க மட்டும் செவுத்துல சாஞ்சி பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பத்மாசனம் தெரிந்தால் பத்மாசனம் போட்டுக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாட்டினா சுகமான ஆசனம் எதுவோ அந்த சுகமான ஆசனத்துல உட்காந்துங்க. ஆனா முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த பயிற்சி கொடுக்க போறோம். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும், நான் செய்யறத அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னாவே போதும். உங்க உடம்பில் அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன அதிர்வுகள் ஏற்பட்டாலும் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். தடுக்க முயற்சி பண்ணக்கூடாது, அது கூட போய் சண்டை கட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் உட்கார்ந்து லைவ் பாக்குறீங்க, லைவ் கேட்குறீங்கன்னா இந்த நேரத்தை நீங்க பயனுள்ள வகையா மாத்திக்கணும். இந்த நேரத்துல உட்காந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நடத்தி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அவசியமே கிடையாது. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நடத்தணும், இறைவனின் பெரும் அனுகிரகத்தோடு அது உங்களுக்குள்ள நிகழணும்ன்றதுனாலதான் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை பயனுள்ள வகையில நடத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணாம நீங்க அனுமதிக்காமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்குள்ள. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கணும். 100% உங்க உடம்புல என்ன நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க உடம்பு என்ன அதிர்வுகளுக்குள்ள போனாலும் சரி, என்ன உங்களுக்குள்ள நடந்தாலும் சரி, அடுத்த 20-30 நிமிஷத்துல மறுபடியும் நீங்கள் பழைய நிலைக்கு வந்து விடுவீர்கள். பயப்பட தேவையில்லை, 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 தேவையில்லை. அதனால நீங்களே நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நீங்க ஒருவேளை தனி ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா ரூமை போய் லாக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிருங்க, தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லிருங்க. சொல்லிட்டு வந்து ஃப்ரீயா வந்து உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். கண்ணை மூடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கணும். மறுபடியும் நான் எப்ப கண்ணை தொறங்கன்னு சொல்றேனோ என் இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற வரைக்கும் கண்ணை தொறக்கூடாது. புலி வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், குருமார்கள் இருக்காங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கும்பிடக்கூடிய உங்க குருமார்கள் இருக்காங்க. ஒன்னும் ஆகாது. எது வந்தாலும் பாத்துக்கலாம். இறைவனின் பெரும் அனுகிரகத்தோட, பெரும் கருணையோட இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நமது ஞான வாசல்களை திறந்தே ஆகணும்ன்ற அந்த வைராகியத்தோட நம்ம வந்து முற்படுவோம். அதனால நல்லா பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக இந்த பயிற்சியை செய்யலாம் 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 செய்யலாம். ஏன்னா சித்தர் நெறிக்கும் கருணை நெறிக்கும் தீட்டி என்பதே கிடையாது கிடையாது கிடையாது. அதனால யாரு வேணாலும் பண்ணலாம். நான் சொல்றத ஃப்ரீயா உள்வாங்கிட்டு கம்ஃபர்டபுளா பண்ணுங்க, ஃப்ரீயா பண்ணுங்க, டென்ஷனே எடுத்துக்காதீங்க. முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துக்கங்க. ஓகேவா? கதவை லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நிமிர்ந்து உட்காரலாம். எல்லாருமே பொறுமையா தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறேன். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ பத்மாசனம் போட முடிஞ்சா பத்மாசனம் போட்டுக்கங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு சுகமான ஆசனம் எதுவோ அந்த சுகமான ஆசனத்தை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். போட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் முதுகுத்தண்டு கீழே இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பப்போ கொசு கடிக்குது வைக்குதுன்னா கூட கொசுவை தட்டி விட்டுக்கங்க. மறுபடியும் சின்முத்திரை பிடிச்சிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு சின்முத்திரை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவம். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு தத்துவம். இதுல இந்த 2 தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மற்றும் காற்று தத்துவம். நெருப்பையும் காற்றையும் ஒன்றாக சேர்த்தோம்னா என்ன ஆகும்? ஃபயர் ஆகும் உள்ளுக்குள்ள. அந்த ஃபயரை கிளப்புறதுக்கு தான் இப்ப நம்ம பண்ண போறோம் இந்த பயிற்சியை. இங்க பாருங்க, இதான் சின்முத்திரை அல்லது சின்முத்ரான்னு சொல்லுவாங்க. எப்படி பிடிக்கணும்? ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். இப்படிதான் பிடிக்கணும். இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு வாயு மாற்றத்தை ஏற்படுத்தும். தப்பு தப்பாக பிடிக்க கூடாது. தப்பு தப்பாக பிடிக்கக்கூடாது. இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. இப்படிதான் பிடிக்கணும். பயிற்சியை இப்படித்தான் செய்ய வேண்டும். இதான் சின்முத்திரை. இந்த 3 விரலும் ஒட்டக்கூடாது. எப்பயுமே விலகிதான் இருக்கணும். இந்த 2 விரல் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? 2 கால் மேலையும் வச்சுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்துக்குங்க. மெயினா இப்ப இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த பயிற்சியை நீங்க எப்ப வேணாமா இப்பதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு பரம்பொருள் யோகம் அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல சக்தி வாய்ந்த பயிற்சி இல்லைனாலும் கூட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்தி வாய்ந்த பயிற்சி தான். ஸோ இது பண்ணும்போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்கும். இதை நீங்க ரெகுலரா வீட்டுல பயிற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் உடம்புல ஒரு சில வேதிவினை மாற்றங்கள் என்பது ஏற்படும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து வெள்ளி மற்றும் செவ்வாய், ஆண்கள் புதன் மற்றும் சனி. கம்பல்சரி உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஹீட் எல்லாம் இறங்கிரும். அப்பதான் புருவ மத்திக்குள் அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியும். பல பேர் வந்து இங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. தீட்சை கொடுக்குறாங்க, ஆனா வந்து உச்சிக்கு எண்ணெய் வைக்க கூடாதுன்றத சொல்றது கிடையாது. உச்சிக்கு மட்டும்தான் எண்ணெய் வைக்க. உச்சினா இது குழந்தைக்கு உச்சி துடிக்கிற இடம். அழுத்தி எண்ணெய் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா மண்டையில இருக்கிற மொத்த சூடும் கீழே இறங்கிரும். கீழே இறங்குச்சுன்னா உள்ளுக்குள்ள ஜோதி தெரியாது. அதனால சைட்ல எண்ணெய் வச்சுக்கோங்க, முடி மேல வச்சுக்கோங்க, பின்னாடி வைங்க. வேற உடம்பு ஃபுல்லா எங்க வேணாலும் எண்ணெய் தேய்ங்க. உச்சிக்கு மட்டும் அழுத்தி எண்ணெய் வைக்காதீங்க. எண்ணெய் தேய்ச்சிங்கனாவே உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து ஹீட்டு சம்பந்தமான எந்த வேதிவினை மாற்றங்களும் சரியாகிவிடும். ஸோ கம்பல்சரி ஆண்கள் புதன் மற்றும் சனி, பெண்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது போக இந்த உடம்பு ஹீட் ஏறதுனால உடம்புல நடக்கக்கூடிய வேதிவினை மாற்றங்களை எப்படி சமன்பாடு செய்வதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப்லேயே போனீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ் பாடி ஹீட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவே வரும், இல்லை 2வது 3வது வீடியோ வரும். தவம் செய்வதனால் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை எப்படி சமன்பாடு செய்வதுன்னு அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல கிளியரா பேசியிருப்பேன் என்னெல்லாம் பண்ணணும். அது பண்ணீங்கன்னாவே உடம்பு என்பது சரியாகிவிடும். மிக 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 எளிமையான ஒரு விஷயம், ஆனா மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இப்ப என்னன்னா உங்களுக்கு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய போட்டோ வந்து இப்ப நான் வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து நான் காட்ட போறேன். அவரை ஒன்ஸ் நல்லா பாத்துக்கங்க, நல்லா கிளியரா பாத்துக்கங்க.
உங்ககிட்ட ஆல்ரெடி அவர் போட்டோ இருக்குன்னா உங்ககிட்டயே பாருங்க. ஒரு சில பேர்கிட்ட இருக்காது, அதனால அவரோட போட்டோ காட்டுறேன். இதான் அவர் போட்டோ. நல்லா பாத்துக்குங்க. தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாத்துக்குங்க. தெரியுதுன்னா தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியுதான்னு தெரியல. நல்லா பாத்துக்குங்க அவரோட ஃபேஸ். இன்னைக்கு இவருடைய அனுகிரகத்தினால தான் உங்களுக்கு இந்த உயிராற்றல், இந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்க போறோம். நல்லா பாத்துக்கங்க. அவரோட ஃபேஸை எவ்வளோக்கு எவ்வளோ ரிமெம்பர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி எதுவும் குடிக்க வேண்டாம். பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் விருப்பப்படுறவங்க தண்ணி அளவா குடிங்க, ரொம்ப குடிச்சிடாதீங்க. ஓகே, டன். நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. இப்போ முதல்ல குரு வணக்கம் சொல்லணும். நான் சொல்ல சொல்ல பின்னாடியே குரு வணக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். குரு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் மிகவும் பிடித்தமான குருவோ அவரை உங்க புருவ மத்தியத்துக்குள்ள, இதுதான் புருவ மத்தி, இதுக்குள்ள அவர் இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த குரு ரொம்ப பிடிக்குமோ, இல்ல எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ, இல்ல எந்த தெய்வத்தை நீங்க குருவா நினைக்கிறீங்களோ அவரை புருவ மத்தியத்துக்குள்ள விஷுவல் பண்ணிக்கங்க. அந்த புருவ மத்தியத்துக்குள்ள அவரை விஷுவல் பண்ணிட்டு அவரை குருவா நினைச்சு இப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்னாடி அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு என்னடா நம்ம வீட்டுல தனியா இருக்கமே, வெளியில சவுண்டு கேட்குமா, யாராவது வந்துருவாங்க, இந்த பயம் எதுவும் வேணாம். வந்தா வந்துட்டு போறாங்க. இப்ப என்ன ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? அவங்க உள்ள எப்ப பார்த்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் நமக்கு பிரச்சனை தான் நடக்குது. எங்க நமக்கு நல்லது நடந்திருக்கு? அவங்க வந்தா வந்துட்டு போறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. 100% இல்ல 200% கமிட்டடா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக அந்த கதிர்வீச்சுகளை, ஜூபிட்டர் பிளானட்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை நம்ம உடம்பிற்குள் நிச்சயமாக செலுத்த முடியும், செலுத்த முடியும், செலுத்த முடியும், செலுத்த முடியும், செலுத்த முடியும். ஓகே, நான் சொல்ற மந்திரத்தை கண்மூடி அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். புருவ மத்தியத்துக்குள்ள உங்களுக்கு மிகவும் பிடித்தமான குருவை உங்க புருவ மத்தியத்துக்குள்ள அப்படியே நினைச்சுக்கோங்க. அப்படியே விஷுவல் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த குருவை உங்க புருவ மத்தியத்துக்குள்ள விஷுவல் பண்ணுங்க. கொடுத்த உங்களது தாய் மற்றும் தந்தை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உங்க புருவ மத்தியத்தில் அவங்களோட விஷுவலை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் உங்களை படைத்து இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்க அந்த தாய் தந்தை, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தன்மையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி அந்த நேரத்துல உரித்தாக்கி சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. வாய் திறக்க கூடாது, லிப்ஸ் அசையக்கூடாது. இப்போ உங்க புருவ மத்தியத்துக்குள்ள காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்படியே விஷுவல் பண்ணி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த நேரத்துல ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம்.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் குருவே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். யாரும் உங்க கண்களை திறக்க வேண்டாம், அப்படியே கண்களை மூடியே இருங்க. கண்களை மூடியே இருக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் கண்களை திறக்கக்கூடாது. பிரெக்னண்டா இருக்கிறவங்கள இருந்து எல்லாருமே இந்த பயிற்சி தாராளமாக பண்ணலாம். உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. எல்லாருமே பண்ணலாம். கண் மூடுங்க, கண் மூடுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண் திறக்கக்கூடாது, கண் மூடுங்க. நான் மறுபடியும் கண்ணை திறங்கன்ற வரைக்கும் கண் திறக்கக்கூடாது. உடம்புல என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. எதையும் தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. கண்ணுல இருந்து தண்ணீர் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் துடைக்க கூடாது, அதுவே சரியாயிடும். அதே மாதிரி பயிற்சி முடிச்சுட்டு போய் யாரும் போய் குளிக்க கூடாது, அப்படியே போய் தூங்கிருங்க. காலையில எந்திரிச்சு குளித்து கொள்ளலாம். அப்படியே கண் மூடுங்க. இப்ப என்னன்னா, நல்லா உங்க காதுல நல்லா கவனிங்க.
காதுல நல்லா உள்வாங்குங்க. சின்முத்திரை பிடிச்சு நிமிர்ந்து உட்கார்ந்து முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்ப கண் மூடி இருக்கீங்க. இப்ப நீங்க இப்ப வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லணும். அந்த வார்த்தைய வாய் திறந்து சொல்லக்கூடாது. வாய் மூடி தான் சொல்லணும். அந்த வார்த்தை எங்க இருந்து சொல்லணும் அப்படின்னா உங்க புருவ மத்தியத்துல இருந்து சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவேன். அதாவது ஒரு எழுத்து, அது வார்த்தை கூட கிடையாது, ஒரு எழுத்து. அந்த எழுத்தை எங்க இருந்து சொல்லணும்னா உங்க புருவ மத்தியத்துல இருந்து சொல்லணும் அந்த எழுத்தை. அந்த எழுத்து என்னன்னா ம. அதான் அந்த எழுத்து ம அப்படின்னா மஞ்சளுக்கு வரக்கூடிய ம, அவ்வளவுதான். இம் சொல்லக்கூடாது. ம தான் சொல்லணும். ம அதான் சொல்லணும். குரில் மா கிடையாது, ம அதான் சொல்லணும். வாய் மூடி சொல்லணும். வாய் மூடி எங்க இருந்து சொல்லணும்? உங்க புருவ மத்தியத்திலிருந்து சொல்லணும். எத்தனை டைம் சொல்லணும்? நான் சொல்ல சொல்ல என் கூட ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நிறுத்துற வரைக்கும் என் கூட நிறுத்தக்கூடாது. நான் எப்ப நிறுத்துறனோ அப்பதான் நிறுத்தணும். கண்டினியூவா சொல்லணும். அதாவது வாய் மூடி மா சொல்லும் போது அது மா மாதிரி கேட்காது, இம் மாதிரி தான் கேட்கும். இம் அப்படி மாதிரி தான் கேட்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுதான் நமக்கு வேண்டும். மா சொல்லணும். அந்த மா குறியில புருவ மத்தியத்திலிருந்து சொல்லணும். ஆனா வாய் திறக்க கூடாது. புருவ மத்தியத்திலிருந்து அந்த மா சொல்லும் போது நீங்க நான் சாண்ட் பண்ண அந்த மாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னோட ஸ்பீடிலேயே நீங்க சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மா அப்படின்றது இம் மாதிரி தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூவாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓகேங்களா? எல்லாரும் கண் மூடிக்கலாம். கண் மூடி இருங்க, அப்படியே இருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மா சொல்லணும். எப்படி சொல்லணும்னு ஒரு டைம் சொல்லி காட்டுறேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த சவுண்ட் சொல்லணும். நல்லா கவனிங்க. புருவ மத்தியத்துல இருந்து இந்த சவுண்ட மா சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கணும். இழுத்து சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்து சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்து சொல்லணும். கண்டினியூ பண்ணுங்க.
இருமல் வந்தாலும் பரவாயில்ல, இருமிட்டு கண்டினியூ பண்ணுங்க. மந்திரத்தை நிறுத்தக்கூடாது. மா அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருங்க. நிறுத்தக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க. நிறுத்தக்கூடாது. மந்திரத்தை நிறுத்தக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. பூர்வ மத்தியத்துல இருந்து அந்த மா சொல்லிக்கிட்டே இருங்க. நிறுத்தக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க.
கண்டினியூ பண்ணுங்க, மந்திரத்தை நிறுத்தக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க, சொல்ற வரைக்கும் கண் தரக்கூடாது. நிமிர்ந்து உட்காருங்க. முதுகு தண்டு கீழே போக கூடாது. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கண்டினியூ பண்ணுங்க, மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்க. நிறுத்தக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க மந்திரத்தை. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சின்முத்திரையில இருங்க. புருவ மத்தியத்துல இருந்து மா சொல்லுங்க. கண்டினியூ அந்த மா கண்டினியூவா மான்னு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சொல்லக்கூடாது. மா சொல்ற மாதிரி சொல்லணும். வாய் மூடி சொல்லணும். கண்டினியூ பண்ணுங்க.
தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், தலை அழுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்க. மந்திரத்தை சொல்லுங்க சொல்லுங்க. நிறுத்தக்கூடாது. நிறுத்தாம சொல்லுங்க, நிறுத்தாம சொல்லுங்க. நான் நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் நிறுத்தக்கூடாது. மந்திரத்தை நிறுத்தக்கூடாது, கண் திறக்க கூடாது. கண்டினியூ பண்ணுங்க மந்திரத்தை.
மந்திரத்தை நிறுத்துங்க. உங்களோட கவனத்தை புருவ மத்தியத்தில் வைங்க. கண் திறக்க கூடாது. உங்களோட மொத்த கவனத்தை அப்படியே புருவ மத்தியத்தில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குங்க. மனம் அங்கங்க போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் புருவ மத்தியத்துக்கு கொண்டு வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே புருவ மத்தியத்திலே வைங்க உங்களோட கண்களை. உங்களோட கவனத்தை அப்படியே புருவ மத்தியத்தில் வைங்க. கண் திறக்க கூடாது. புருவ மத்தியத்துல முழு கவனத்தை வச்சுட்டு உட்காருங்க. அப்படியே நான் சொல்ற வரைக்கும் கண் திறக்க கூடாது. புருவ மத்தியத்திலே வைங்க உங்க கவனத்தை. முழு கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுட்டு உட்காருங்க. கண் மூடி இருக்கணும். உங்க கவனம் புருவ மத்தியத்துக்குள்ள இருக்கணும். நடு தலைக்குள்ள உங்களோட கவனம் இருக்கணும். இப்போ ஒரு நல்ல நிலையில நீங்க இருக்கீங்க. நல்லா கவனிங்க. கண் திறக்க கூடாது. நான் சொல்றத நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்குன்னு இந்த உலகத்துல வேணுங்கிற கோரிக்கைகள் ஏதாவது இருக்கும். உண்மையாவே நீங்க கடவுளை வேண்டதுன்னா இப்படிதான் வேண்டணும். கோயிலுக்கு போறீங்க, கல்லை பாக்குறீங்க, கல்லில்
இறைவன் இல்லை. கல்ல பாத்தீங்கன்னா மனம் ஃபோக்கஸ் ஆகும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா தான் உங்களுக்கு வேணுங்கிறத நிறைவேற்றி கொடுக்குது. இறைவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, வெளியில இல்ல, புரிஞ்சுக்கங்க. சோ நியாயமான கோரிக்கை, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை, ஒரே கோரிக்கை தான் வேண்டணும், 2 3 வேண்டக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்க புருவ மத்தியத்துல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி வாய் திறக்க கூடாது, உங்க மனசு தான் வேண்டணும். உங்க புருவ மத்தியத்துல வேண்டிக்கங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கிறது என்றால் அந்த கோரிக்கையை உங்கள் புருவ மத்தியத்தில் அப்படியே வேண்டுங்கள். ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குன்னா வேண்டுங்க. இப்ப 2 கையும் கூப்பிக்கங்க. 2 கையும் கும்பிட்ட மாதிரி வச்சுட்டு இப்ப குரு வணக்கம் சொல்லி முடிக்க போறோம். கண் திறக்க வேண்டாம். நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க. நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே 2 கையும் கூப்பி சாமி கும்புற மாதிரி வச்சுக்கிட்டு குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நீங்க எல்லாரும் இப்ப பொறுமையா உங்களோட கண்களை பொறுமையா கண் திறக்கலாம். பொறுமையா கண் திறக்கலாம். கண் திறந்து 2 கை நல்லா இப்படி வேகமா தேய்ங்க. 2 கை நல்லா இப்படி வேகமா தேய்ச்சு 2 கண்ணில் இப்படி வச்சுக்கலாம். பொறுமையா கண் திறந்து 2 கை நல்லா ஆவி பிறகு தேய்ச்சி 2 கண்ணில் இப்படி வச்சுக்கலாம். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே தண்ணி இருந்ததுன்னா எடுத்து தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு நல்ல நிலையில இருக்கீங்க நீங்க, அப்படியே போய் தூங்குங்க. குளிக்க வேணாம், கால் கழுவ வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே போய் படுத்து தூங்குங்க. நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் உள்ள பரம்பொருளின் கருணையினால் உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற நான் வேண்டுகிறேன். இப்போ இந்த பயிற்சியை இப்போ நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெகுலரா பண்ணும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். போக 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 தலைவலி சரியாயிரும். எப்பெல்லாம் தலை உட்கார்ந்துட்டு உங்களோட கவனத்தை மூலாதாரத்துக்கு கொண்டு போகணும். மூலாதாரம்னா எதுவும் கிளியரா சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதுகு தண்டை தொடுங்க. உங்களோட ஸ்பைனல் கார்டு எல்லாரும் தொடுங்க. அப்படியே உங்களுடைய ஸ்பைனல் கார்டு அப்படியே தொடுங்க. அந்த ஸ்பைனல் கார்டு அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா கீழே முடிகிற இடம், அதாவது ஆசன வாய்க்கு மேல முதுகுத்தண்டு கீழே ஒரு சின்ன ஒரு சதை போன்ற அமைப்பு இருக்கும். அதான் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தை எப்பெல்லாம் தலைவலிக்குதோ அப்ப கண்ணை மூடி உட்காந்து மூலாதாரத்துல ஜஸ்ட் ஃபோக்கஸை மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கவனிச்சு வாரத்துக்கு ஒரு டைம் பழகிட்டீங்கன்னா தலைவலிக்கும் போது மூலாதாரத்தை கவனிச்சிங்கன்னா தலைவலி இறங்கி விடும். ரொம்ப 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 சிம்பிள், நத்திங் எல்ஸ். இது எப்படி எடுத்தோடனே மூலாதாரத்தை கவனத்தை கொண்டு போறது அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி.
மூலாதாரத்துல லைட்டா கிள்ளுங்க. ரத்தம் வர அளவு கிள்ளிட போறீங்க. லைட்டா கிள்ளினீங்கன்னா அந்த இடத்துல வலி உணர்வு லைட்டா இருக்குமோ அந்த இடத்துல ஈஸியா கவனம் கொண்டு போயிடலாம். இது எப்ப நீங்க கவனிக்கணும்னா தலை வலிக்கும் போது மட்டும்தான் கவனிக்கணும். ஸோ இது வந்து ஒரு எளிமையான பயிற்சி, பட் சக்தி வாய்ந்த பயிற்சி. பரம்பொருள் யோகம் இதோட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த பயிற்சி. ஸோ பரம்பொருள் யோகம் ஆல்ரெடி தீட்சை வாங்கினவங்க இதை பண்ணலாமான்னு கேட்டா அவசியமே கிடையாது. இதோட உயர்ந்த கட்ட பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்க பரம்பொருள் யோகம் மட்டும் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ரெகுலரா வந்து எங்களுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னா எங்களால இல்லத்தரசிகளா இருக்கோம், எங்களால நாங்களும் இந்த ஆன்மீகத்துல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் எங்களால முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறவங்களுக்காக எளிமையா வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தலை வலிக்கும் போது மட்டும் மூலாதாரம், மற்ற நேரம் டெய்லியும் ஒரு 20 நிமிஷத்துல 30 நிமிஷம் ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே வாங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தெரியும். உடம்பு ஹீட் ஏறும்போது, உடம்புல வேதிவினை மாற்றங்கள் நடக்கும்போது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ் பாடி ஹீட் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பாக்ஸ் அடிச்சீங்கன்னா வீடியோ வரும். அதை பார்த்துட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உடலில் ஏற்படும் வேதிவினை மாற்றங்களை எளிதாக நீங்கள் சமன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப சிம்பிள். உடம்புல உஷ்ணம் ஏறினாதான், சுத்த உஷ்ணம் ஏறினாதான் கர்ம பதிவுகள் அழியும். சுத்த உஷ்ணம் ஏறும்போது அதை தாங்கி நான் என்ன ரெகுலரா இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது. வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடாது இளநீர். மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் இளநீர் குடிக்கணும், மோர் அடிக்கடி குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 வேளை குளிக்கிறது. சோப்பு போட்டு குளிக்கிறீங்களோ இல்லையோ, பச்சை தண்ணியில டெய்லி 2 வேளை காலையில சாயந்தரமும் குளிச்சிருங்க. அது போக வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியரா அந்த வீடியோல பேசியிருக்கேன். ஸோ அதை ரெகுலரா பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கி அந்த இறைவனுக்கும் எனது குருமார்களுக்கும் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு அற்புதமா உட்கார்ந்து இந்த செஷன் அட்டன் பண்ண உங்க எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஸோ அடுத்தடுத்து இங்க மலேசியாலையும் கிளாஸஸ் இருக்கிறதுனால அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவியிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய எல்லாம் வல்ல பரம்பொருளையும் குருமார்களையும் பிரார்த்திக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி விரைவில் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். குருவின் பரிபூரண அருளாசிகள். மலேசியா மற்றும் மலேசியாவை சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்க வருகின்ற 16/7/2022 ஜோஹர் பாரு ஜேபி சிட்டி அதுல வந்து ஒரு நாள் வகுப்பு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 பேருக்குள்ளதான் வந்து கலந்துக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் உங்களோட பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஷா அலாம்ல வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிறவங்களுக்கு தெரியும், 24/7/2022 ஒரு நாள் வகுப்பு பரம்பொருள் யோகம் வகுப்பு நேரடி வகுப்பு வந்து ஷா அலாம் மலேசியால கண்டக்ட் பண்றோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அங்கேயும் வந்து கலந்து கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூரண அருளாசியில் வாய்ப்பு இருக்கும் போது மீண்டும் ஒரு முறை மீண்டும் நேரலையில் வந்து உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.